Hey guys, welcome back to my channel. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னோட வெயிட் கெயின் டிப்ஸ் தான். ஆக்சுவலி நான் வந்து காலேஜில் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சைடில் இமேஜ் போடுறேன். ஸோ நான் எக்ஸாக்ட் வெயிட் சொல்ல விரும்பல, எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து இப்போ இருக்கிற வெயிட்டுக்கு நான் வரதுக்கு நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சிலது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள், சிலது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னோட ஃபுட் இன்டேக். ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெயிட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக வெயிட் போட்டுருவீங்க. ஆனால் அது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்கின் ஒரு க்ளோயிங்காகவோ ஒரு ஹெல்த்தியாகவோலாம் காமிக்காது. நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சப்பியாக இருக்கிறதுக்கோ ஒபிசிட்டிக்கோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எடுங்க. நான் ஒன்றா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும். நீங்கள் ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஜூஸ் குடிக்கக்கூடாது, ஃப்ரூட்ஸ். புரிஞ்சுதா? ஃப்ரூட்ஸ் நல்ல அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் தினத்துக்கும் ஒன்று வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன, ஃப்ரூட் ஜூஸில் நம்ம அந்த ஃபுல்லாக அந்த சக்கையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறுமே இது பண்ணுவோமா, அது வேஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரூட்ஸாக வந்து சாப்பிடுங்க. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது. நான் இப்போ 2020 அந்த லாக்டவுன் இருந்துச்சுல, கோவிட் லாக்டவுன், அப்போ தான் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அந்த கொரோனா டைமில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ தான் நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணவே ஆரம்பித்தேன். லைக் அப்போ நான் வீட்டில் இருக்க ஃபுட் சாப்பிட்டு எனக்கு நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் இருந்துச்சு. ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெட்டராக வந்து ஆகிட்டே வந்தேன் நான். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்சால் அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சு, இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா இதுக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸாக. செகண்ட் வந்துட்டு இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் பார்க்குறேன். ஸோ செகண்ட் வந்துட்டு மன்னா ஹெல்த் மிக்ஸ். இது வந்து நீங்கள் எவ்வளோ பேர் மன்னா ஹெல்த் மிக்ஸ் ஆக்சுவலி இந்த பிராண்டோட பேர். ஆனால் இது என்னன்னா, இந்த இது இருக்கும்ல, நவதானியம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி ஒரு கஞ்சி மாவு மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேழ்வரகு மாவா கஞ்சி மாவா அது எப்படி சொல்லுவாங்க, மன்னா ஹெல்த் மிக்ஸ். நீங்கள் கூகுளில் போடுங்களா, உங்களுக்கு அதிலே இருக்கும். அந்த மாதிரி ஒன்று உங்களால் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து வாங்கி ரெடி பண்ணி பாருங்கள். இல்லைனா அதே வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட வெயிட் கெயினுக்கு. நான் தினமும் காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக அதை வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதில் நவதானியங்கள் இருக்கும். வேணால் நீங்கள் முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாம் கூட போட்டு அரைச்சி அதை நீங்கள் வாட்டர் ஊற்றி பாயில் பண்ண ஆரம்பிச்சின்னா ஒரு மாதிரி கட்டியாக ஒரு மிக்ஸ் மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் வந்து எடுத்து டெய்லியுமே சாப்பிட்ணும். ஸோ அது வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும், ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்கள் உடம்புல எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ராப்பரான ஒரு கிராஜுவல் வெயிட் கெயின் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் எனக்கு 90% ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம்னே நான் வந்து சொல்லுவேன். மீதிலாம் 10% இந்த ஒரு விஷயம் தான் வந்து 90%. ஸோ தேர்ட் வந்து ஏபிசி ஜூஸ். ஏபிசி ஜூஸ் வந்து எனக்கு அந்த ஒரு க்ளோயிங்கான ஒரு வெயிட் கெயின் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஜிஞ்சர், கொத்தமல்லி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் வந்து குடிப்பேன். ஸோ அது ஆக்சுவலி அது எப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடாது. அந்த சக்கையோடு குடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே போடக்கூடாது, பால்கள் எதுவுமே கிடையாது. ஒன்லி பிளெயினாக இது மட்டும்தான். ஒரு மாதிரி ஒரு டேங்கி டேஸ்ட் வந்து கொடுக்கும். பட் ஒன்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சூப்பர். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் கெயினும் கொடுக்கும், ஹெல்த்தியானவும் அதை வந்து இது பண்ணணும். நான் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கொடுப்பேன். அதெல்லாம் டெய்லி வந்து குடிக்காதீங்க. ட்வைஸ் இஸ் ஓகேன்னு தான் நான் நினைப்பேன். அது வந்து நான் வந்து பண்ணது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நான் இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபிஷ் அண்ட் எக். ஓகேவா? சிக்கன் மட்டன்லாம் வந்து வெயிட் போடும். ஆனால் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொழுப்பு வந்து நம்ம உடம்புல இதுவாகும். ஸோ எனக்கு ஒரு எக் உங்களால் முடிஞ்சோ ஆவில் டெய்லி சாப்பிடுங்க. இல்லை பாயில்ட் எக்ஸ் சாப்பிடுங்க, ஸ்கிராம்பிள் எக்ஸ். அந்த மாதிரி ஆயில் போடாமல் உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ. இப்போ நான் சொன்னதுலாம் ஆயில் போடணும். ஆனால் ஆயில் போட முடியாமல் உங்களால் எக்ஸ் ஏதாச்சும் வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா எக் சாப்பிடுங்க. அண்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக மாற்றும். ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டில் வெயிட் கெயின் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிம்முக்கு போகிறது. ஜிம் ஆர் வாக்கிங் ஆர் ஜாகிங் சம்திங், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது. அது நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ சாப்பிட சொல்கிறா, அதுக்கப்புறமா திருப்பி ஜிம் பண்ணாலும் குறைஞ்சிருமே எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப அப்படியே ஓவராக வெயிட் லாஸ் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ண சொல்ல. ஒரு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் கூட விட்டுருங்க. ஒரு 1 hour நீங்கள் வாக்கிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒரு 8 o'clock உங்களுக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றது ப்ராப்பராக உங்கள் உடம்புல வந்துட்டு அந்த இன்டேக் வந்து இறங்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் அப்படி தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கும் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் நல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் டெய்லி நான் வந்து பாட்டுக்கிட்டே வாக்கிங் போவேன். ஒரு மணி நேரம் டெய்லி வாக்கிங் போவேன். ஸோ நைட் வந்து எனக்கு 8 மணிக்கெலாம் பசிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போலாம் எப்படி தெரியுமா, சாப்பிடுவேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 மணிக்கு ஓகே டைம் ஆயிடுச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்றதுக்கும் பசிச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த ஃபுட் வந்து ப்ராப்பராக ரொம்ப ஒபிசிட்டியில் போய் இறங்காமல் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் கொடுக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண ரொம்ப பேசிக் டிப்ஸ் தான். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பேசிக்கான டிப்ஸ் தான். இதையும் தாண்டி வந்து என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ரொம்ப ஈஸி ஷார்ட்கட்ஸ் எதுவும் எடுக்கணும், டேப்லெட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து வெயிட் கெயினை ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கின் ஒரு க்ளோ இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு இதெல்லாமே ஒரு ரீசன் தான். அது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கின் க்ளோ கொண்டு வந்ததுக்கு. ஸ்கின் க்ளோ அண்ட் வெயிட் கெயின் வந்து எனக்கு வந்ததுக்கு 2 ரீசனுமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண ஒரு டயட் தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஒரு இதை ஆட் பண்ணுங்கள், ஒரு வேறு ஏதாவது கான்டென்ட் அவங்களுக்கு போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் ஆன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து போடுறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். நான் அவங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.